Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல ரெகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டடா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2024ல உங்களோட பிசினஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் பிசினஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் நல்லது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் அதில் எப்படி ஃபேஸ்புக் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு பேஜின்னு இருக்கோ, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பர்சனல் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போ போல உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே இந்த ஐக்கான் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொடுங்க. லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இல்லை கிரியேட் நியூ கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம், அதாவது உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் டிக் வந்திருக்கு. இன்கேஸ் ஆல்ரெடி வேறு யாராவது இந்த பேர் எடுத்துனாங்கன்னா அது வராது. ஸோ அப்போ நீங்கள் வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணணும். லைக் எனக்கு இந்த நேம் இல்லைனா என்னத்துக்கு இன்னொரு ஸ்லாஷ் போட்டு OFFL அஃபிஷியல் அந்த மாதிரி தான் போட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ மாற்றி வேறு பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த பேர் கிடச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட் சைன்அப், அதாவது இந்த பர்சனல் அக்கௌண்ட் கூட தான் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் லிங்க் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை இதுக்கு இந்த இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக ஒரு மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. நான் இந்த இடத்துல வந்து வேறு இமெயில் ஐடி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கேன், அந்த இமெயில் ஐடி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ மெயில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கோடு வந்துச்சு. நான் டைப் பண்ணுறேன். கம்ப்ளீட் சைன்அப் கேட்குது. ஸோ ஸ்கிப்பு கொடுத்துருங்க, ஏன்னா இதெல்லாம் லேட்டராக செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இப்போ நான் கையோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ஃபோட்டோ கொடுத்து ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறேன். ஸோ ஆல்சோ ஷேர் திஸ் ஃபோட்டோ அஸ் அ போஸ்ட் கேட்குது. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கையோட இதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றணும், இனிமேல் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும். அது எப்படின்னா, இது நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணுறீங்க, இதை நம்ம ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் இருக்க இந்த 3 லைன் மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் டைப்னு ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட எந்த கேட்டகரியில் வருதுன்னு கேட்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராசரின்னு டைப் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஆர்கானிக் ஃபுட் ஷாப்னு வந்துச்சு. நான் ஆர்கானிக் ஃபுட் ஷாப் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் இன்னும் கூட கொடுக்கலாம், பட் நான் இப்போதைக்கு இது போதும், டன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பிஸ்னஸாக கிரியேட்டராக, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதங்கௌரி, இர்ஃபான் வியூஸ் மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாமே கிரியேட்டர்ஸ் கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் பிஸ்னஸ். இது வந்து ஒரு தனி நபர் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ்க்காக நான் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் பிஸ்னஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் வேணால் இங்கே டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், பிஸ்னஸ் அட்ரஸும் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிளைண்ட்டோட ஷாப் அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டேன். இப்போ டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கனெக்ட் டு ஃபேஸ்புக் பேஜுன்னு கேட்குது. இல்லை இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துறேன், ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். பேஜ் கூட தான் லிங்க் ஆகணும், பர்சனல் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிடக்கூடாது. ஸோ அது சிஸ்டமில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ மேக்ஸிமம் இதே முடிஞ்சிச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்டு போடணும், நிறையா விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். இதோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட்டு போட்டுட்டு சில இன்ஃபர்மேஷன் பயோ ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண அந்த 0 to 7 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். பட் இது வந்து இதோட முடியல, இன்னமும் அடுத்தடுத்த சில பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, முக்கியமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.